அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். கடகம் ராசிக்காரர்களான உங்கள் அனைவருக்கும் இன்றைய பதிவிற்குள் நாம் முழுமையாக செல்வதற்கு முன்னால் அந்த முழு முதற் கடவுள் முருகப்பெருமானை மனதார பிரார்த்தனை செய்துவிட்டு தொடங்கலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, என்னை காக்கும் செந்தில் வடிவேலனே போற்றி. நிச்சயமாக உங்களுக்கு நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும் என்று மனதார நம்புங்கள். நம்முடைய கடகம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் நான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த சுயநல குணம் உங்களுக்கு எப்போதுமே வராதுங்க. தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமா வாழணும் அப்படிங்கிற ஒரு உன்னதமான பொதுநல குணத்தோட தான் இந்த உலகத்துல நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உங்களை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய சொந்த வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அத பத்தி நீங்க துளி கூட கவலைப்படவே மாட்டீங்க. ஆனா உங்களுக்கு நெருங்கிய ஒரு உறவினருக்கோ அல்லது நண்பருக்கோ வாழ்க்கையில ஒரு கஷ்டம்னு வந்துட்டா அத தாங்கிக்க முடியாம ஓடிப்போய் உதவி செய்யக்கூடிய நல்ல மனசுக்காரங்க நீங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட கடகம் ராசி அன்பர்களே, எல்லாரும் ஆரோக்கியமா சௌக்கியமா இருக்கீங்களா? எங்கம்மா நீங்க வேற எங்கள பார்த்து இப்படி ஒரு கேள்விய கேக்குறீங்களே. எங்க வாழ்க்கையில நாங்க அனுபவிக்கிற கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் பார்த்தா நாங்க ஆரோக்கியமா இருக்கிற மாதிரியா உங்களுக்கு தெரியுது? நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி வாழ்ந்துட்டு இருக்கோம். நீங்க வேற ஏங்கம்மா காமெடி பண்றீங்க அப்படின்னு உங்க மனசுக்குள்ள நீங்க நினைக்கிறது எனக்கு தெளிவா புரியுதுங்க. கடகம் ராசிக்காரர்களே, கவலைப்படாதீங்க. உங்க வாழ்க்கையில இதுவரை நீடிச்சு வந்த கஷ்டமான சூழ்நிலைகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல பனி போல மறைய போகுதுங்க. உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் எல்லாமே ஒவ்வொன்னா நிறைவேற போகுது. திருமணம் ஆகாமல் தள்ளி போய்கொண்டிருந்தவர்களுக்கு நிச்சயம் இனிதே திருமணம் நடக்கப் போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு மழலை செல்வம் கிடைக்கப் போகுது. குறிப்பாக பூர்வீக சொத்து ரீதியாக நீடிச்சு வந்த அனைத்து விதமான சிக்கல்களுக்கும் கோர்ட் கேஸ் பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கப் போகுதுங்க. உங்களுக்கு நியாயமாக வரவேண்டிய பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேரப்போகுது. இதுநாள் வரைக்கும் உங்களை மதிக்காம நீங்க வேண்டவே வேண்டாம் அப்படின்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் உறவினர்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அருமை தெரிஞ்சு உங்களை தேடி வரப்போறாங்க. பொதுவாகவே புத்தாண்டு வரும்போதோ அல்லது பிறந்தநாள் வரும்போதோ நாம் ஏதோ ஒரு உறுதிமொழி எடுக்கிறது வழக்கம். ஆனா அத கடைசி வரைக்கும் நிறைவேற்றுறது ரொம்பவும் கஷ்டமான காரியங்க. காலத்தின் கட்டாயத்திற்கு தலை வணங்குகிறேன் அப்படின்னு சொல்றது அரசியல்வாதிகள் தேர்தல்ல தோற்ற பிறகு சொல்லக்கூடிய ஒரு டயலாக். 2026ஆம் ஆண்டுல யாரும் நான் இனிமே மாறப்போறேன் அப்படின்னு வெற்ற உறுதிமொழிகளை எடுக்க வேண்டாம். ஏன்னா மனிதர்களுக்கும் அந்த திடீர் உறுதிமொழிகளுக்கும் ஒரு காம்போவே செட் ஆகாதுங்க. அதுக்கு பதிலா உங்க வாழ்க்கையில என்ன செய்யணும், உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கறத பத்தி ரொம்பவே பிராக்டிக்கலா, அதாவது நடைமுறை ரீதியா நீங்க சிந்தனை பண்ணுங்க. ஒவ்வொரு மாசமும் உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் நடக்கணும் அப்படின்னு ஒரு தெளிவான பிளான் போடுங்க. ஒரு புது பைக் வாங்குறதா இருந்தாலும் சரி, நீட் தேர்வுல பாஸ் பண்றதா இருந்தாலும் சரி, உங்க குடும்பத்தை கௌரவமா வழி நடத்துறது, கார் வாங்குறது, திருமணம், குழந்தை பாக்கியம் அல்லது ஒரு புது தொழில் தொடங்குறது போன்ற லட்சியங்களை மட்டும் முடிவு செய்யுங்க. ஆனா நான் மாறுகிறேன் அப்படின்னு மட்டும் நீங்க தப்பு கணக்கு போடாதீங்க. ஏன்னா அது தோல்வியில தான் முடியும். அதே போல இனிமே கடன் வாங்கவே மாட்டேன் அப்படின்னு உறுதிமொழி எடுக்கிறதும் வேஸ்ட் தான். 2026ஆம் ஆண்டுல கடகம் ராசிக்காரங்க ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அடைய போறாங்க. நீங்க மத்தவங்களுக்கு ஒரு நம்பிக்கை நட்சத்திரமா ஜொலிக்க போறீங்க. நல்ல குணம் கொண்டவர்கள் உங்க பக்கம் வந்து சேருவாங்க. உங்களை வீழ்த்த நினைச்ச எதிரிகள் நீங்க வளரத பார்த்து என்ன செய்யறதுன்னு தெரியாம முழி பிதுங்கி நிக்க போறாங்க. அரசாங்கம் மற்றும் அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பொற்காலமா அமைய போகுது. முருங்கை மரத்தை நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு முறிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு அது கிளை விட்டு வளர்ந்துட்டே இருக்கும். அதுபோலதான் கடகம் ராசிக்காரர்களையும் எல்லாருக்கும் பிடிக்கும்.
ஆனா கடகம் ராசி வளர்ந்தா அது தங்களுக்கு பயனுள்ளதா இருக்கணும்னு மத்தவங்க நினைப்பாங்க. அதனால கடகம் ராசிக்காரங்க இனிமேல் ரொம்பவே எச்சரிக்கையா ஒரு வியூகம் வகுத்து செயல்படணுங்க. முடியாத விஷயங்கள பத்தி வீணா யோசிச்சுட்டு இருக்காம எதுலயும் தைரியமா இறங்கி வேலை செய்யுங்க. குடும்பத்துக்குள்ளயோ அல்லது வெளியிடங்களிலோ உங்களுக்கு எதிரா யாரு என்ன பேசினாலும் அவங்கள பத்தி நீங்க துளி கூட கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட மட்டும் உங்களுடைய உண்மையான சுபாவத்தை வெளிப்படுத்துங்க. அரசாங்கம் சம்பந்தமான லாபங்கள் உங்களுக்கு தேடி வரும். அரசியல பெரிய பதவிகளும் லாபமும் ஏற்படும். கடகம் ராசி ஒரு மாபெரும் சக்தியாக உருவெடுக்கும். இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் பணப்புழக்கம் உங்களுக்கு மிகச்சிறப்பா இருக்கும். உறவுகளுக்கு இடையே இருந்த விரிசல்கள் சரியாகி அன்பு மேம்படும். அதே சமயம் உங்களுடைய உடல்நலத்துல மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க. உங்களுடைய வரவு செலவு கணக்குகளை நீங்களே நேரடியா கவனிங்க. அடுத்தவங்கள நம்பி ஒப்படைக்க வேண்டாம். உங்களை நோக்கி பாராட்டுகள் மழையாய் பொழியும். தடைப்பட்டு கிடந்த சுபகாரியங்கள் கைகூடும். திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, குழந்தை பிறப்பு போன்ற விஷயங்கள்ல உங்களுக்கு ரொம்பவே சாதகமான பலன்கள் கிடைக்கும். மனவிரக்தியில் இருக்கக்கூடிய கடகம் ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் ஒரு இதமான தென்றல் வீசுவது போல இருக்கும். அஷ்டம சனி விலகுறதுனால உங்க மனசுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். உங்களை விட்டு விலகி போனவங்க கூட உங்களை தேடி வருவாங்க. ஆனா ஒரு முக்கியமான விஷயம், உங்களை ஒரு காலத்துல கஷ்டப்படுத்தி தள்ளிவிட்டவங்கள மறுடியும் நீங்க திரும்பி பார்க்கவே கூடாது. இந்த வருடம் உங்களுக்கு சுபவிரயங்கள் ஏற்படும். அதாவது நல்ல விஷயங்களுக்காக செலவு செய்வீங்க. யார்கிட்ட பேசினாலும் ஆள் பார்த்து பேசுங்க. செலவு பண்ணும் போதும் யோசிச்சு செலவு பண்ணுங்க. எல்லாரையும் கண்ணை மூடிக்கிட்டு நம்ப வேண்டாம். ஒருத்தர்கிட்ட பழகும்போது சரி, பேசும்போது சரி, அவங்க உண்மையானவங்களா இல்லையான்னு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பழகுறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவே நல்லதுங்க. கடக ராசிக்காரங்க ஒரு புது உலகத்தை பார்க்க போறீங்க. கோபம், மத்தவங்க கிட்ட கெஞ்சுறது, கொஞ்சுறது, எல்லாரையும் நம்புறது போன்ற பழைய பழக்கங்களை மனசுல இருந்து டெலீட் செஞ்சுட்டு உங்களை பத்தி யாருக்கும் முழுசா தெரியாத ஒரு புதிய பிம்பத்தை நீங்க உருவாக்கணும். இதுவரைக்கும் யாருமே என்ன சரியா புரிஞ்சுக்கலையே அப்படின்னு நீங்க கவலைப்பட வேண்டாம். ஆனா இந்த வருடம் இறைவன் உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கைய கொடுத்திருக்கிறாரு. அதனால யாருக்கும் அவ்வளவு சீக்கிரம் புரியாத அளவுக்கு ஒரு ரகசிய வெற்றியையும் கொடுக்க போறாரு. உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் இனி அடுக்கடுக்கா நடக்க போகுது. அரசியல்ல நீங்க போராடி உங்களுக்கான ஒரு தனி இடத்தை பிடிப்பீங்க. மே மாதத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா நீங்க தான் ராஜா. ஜூன் மற்றும் ஜூலை மாதங்கள்ல எண்ணற்ற நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில அரங்கேற போகுது. உங்க லைஃப் ஸ்டைலே சூப்பரா மாறப்போகுது. இந்த வருடம் நீங்க ஒரு செலிபிரிட்டி பிரபலமா பலம் வருவீங்க. உங்க வாழ்க்கை ரொம்பவே அருமையான ஒரு வாழ்க்கையா அமைய போகுது. உங்களை மதிக்காத உறவுகள் உங்களை மதிக்க தொடங்குவாங்க. மத்தவங்களால செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச கடினமான காரியத்தை கூட நீங்க அழகா திட்டம் போட்டு வெற்றி அடைவீங்க. குறி தவறாத அம்பு போல நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உங்களால செய்ய முடியாதுன்னு இந்த உலகத்துல எந்த காரியமுமே இல்லங்கிற அளவுக்கு உங்க தன்னம்பிக்கை உயரும். ஜோதிட சாஸ்திரப்படி 4வது ராசியான கடகம் ராசியில் புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் மற்றும் ஆயில்யம் ஆகிய நட்சத்திரங்கள் இருக்கு. இந்த ராசிக்கு அதிபதி சில்வர் பிளானட் என்று அழைக்கப்படும் சந்திர பகவான். உங்களுக்கு ரிஷபம், கன்னி, விருச்சிகம், மகரம், மீனம் ஆகிய ராசிக்காரர்கள் நல்ல நட்பு ராசிகளாக இருப்பாங்க. கடகம் ராசியில் பிறந்த நீங்க எப்போதுமே உயர்ந்த லட்சியங்களை கொண்டிருப்பீங்க. எதையும் திறமையுடன் செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட இருக்கு. முயற்சி பண்ணா எதையும் சாதிக்கலாம்னு முழுசா நம்புவீங்க. உங்க கவலைகளை வெளியில காட்டாம சிரிச்ச முகத்தோட இருக்கிற உங்க வாழ்க்கையில இந்த மாதம் சுணங்கி கிடந்த எல்லா காரியங்களும் வேகம் எடுக்கும். எதிர்பார்த்த காரியங்களை செஞ்சு முடிக்க கொஞ்சம் அதிகமா உழைக்க வேண்டி இருக்கும். வாக்கு நாணயம் உண்டாகும். முக்கிய புள்ளிகளின் நட்பு உங்களுக்கு கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்துல கடுமையான உழைப்பு தேவைப்படும். ஆனா அந்த உழைப்புக்கு ஏத்த பலன் நிச்சயமா கிடைக்கும். வெளியூர் பயணங்கள் செல்ல வாய்ப்பு இருக்கு.
வியாபாரத்துல நேரடி கவனம் வைங்க. தேவையான பணம் சரியான நேரத்துல உங்க கைக்கு வந்து சேரும். உத்தியோகத்துல இருக்கிறவங்க வேலை விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது. வீண் அலைச்சல்கள் இருந்தாலும் உங்களுக்கான அங்கீகாரம் உங்களுக்கு தேடி வரும். கணவன் மனைவி இடையே இருந்த ஈகோ பிரச்சனைகள் நீங்கி ஒற்றுமை பிறக்கும். உங்களுடைய எண்ணம் போலவே இந்த மாதம் நல்லதெல்லாம் நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாதுந்த. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். யார்கிட்ட பேசினாலும் நிதானமா பேசுங்க, நிதானமா செயல்படுங்க. இது உங்களுக்கும் நல்லது, உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லது. தாய் மாமன் வழி உறவுகளால் உங்களுக்கு பல மாற்றங்கள் நிகழும். பெண்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாத்தும் தைரியம் பிறக்கும். கலைத்துறையினருக்கு பாராட்டுகளும் புகழும் தேடி வரும். அரசியல் துறையினர் படிப்படியான வளர்ச்சியை பார்ப்பீங்க. புதிய வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த சந்தேகங்களை ஆசிரியர்கள் தீர்த்து வைப்பாங்க. மொத்தத்துல இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறந்த மாதமா இருக்க போகுது. எப்போதும் முருகப்பெருமானை நினைத்து செயல்படுங்கள். நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.